உண்மையாகவே சொல்ல பார்த்தா தமிழர்களுக்கு வந்து அறமும் வீரமும் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தெருக்கு நிலைமையில வந்து நான் இப்போ ரொம்ப ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, சமீபத்தில் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட வெளியீட்டு விழாவில் வந்து திரு கமலஹாசன் வந்து ஒரு வேர்டு சொன்னார். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷை. அந்த ஒரு வசனம் சொன்னதுக்கு வந்து கன்னடர்கள் சில பேர் ஏன் அப்போ நீங்கள் பண்ணணும், தக் லைஃப் படத்துக்கு தடை கொடுக்கணும், நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த தடை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கெடுவாய்ப்பாக 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம கமல்ஹாசன் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுரும். இது ஒரு பொதுப்படியாக நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தோட வெளியீட்டு விழாவில் வந்து கமல்ஹாசன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதையே அவர் சொல்லியிருக்காருன்னா, சாதாரணமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று நடைபெற்றுச்சுன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து படத்தை தவிர மற்ற எல்லா விஷயமே பேசிகிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு கிட்டத்தில் கூட தனுஷோட குபேரா படத்தில் வேற தனுஷ் ஏதோ சொல்லிட்டு போனார், ஒன்றும் புரியலை, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா, அதை வேற டீகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எல்லவோ இவங்க. ஸோ அப்போ படத்தை தவிர மற்ற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ அவர் பேசுறது வந்து தவறாகவே இருக்கிற பட்சத்தில் அவர் கர்நாடக மக்கள், அதாவது கன்னடர்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அதை சொல்றதை விட்டுட்டு படத்தை தடை பண்ணுறதுங்கிறது என்ன ஒரு அர்த்தம் உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போ நான் கேட்குறேன் என்னன்னா, கன்னட மொழி வந்து தமிழிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் ஏற்கலை. ஓகே, அது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலைமை பொறுத்து இருக்கு. அது இல்லை என்ற பட்சத்திலே நான் இப்போ பேச வரேன். அது இப்போ இல்லைன்னா அதுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த படத்தில் நீங்கள் வந்து அதாவது கன்னட மக்களை ஏதாச்சும் சம்பந்தப்படுத்தி இல்லாட்டி புண்படுத்தி ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த படத்தை தடை விதிக்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்குன்னா கமல்ஹாசன் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி. இது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? அதாவது இது வந்து ஒரு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி மொழி பற்ற தாண்டி இதை வந்து ஒரு இனவாதத்துக்குள்ளே கொண்டு வரீங்க? இது எவ்வளோ பெரிய தவறு என்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோம்னா எவனும் ஒருத்தனும் வாய திறக்கிற. ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சதுக்கு தமிழக முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவர் திராவிடர் ஸ்டொக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு வந்து அந்த திராவிட மொழியிலும் கன்னடம் அடங்கும், கன்னடர்களே இப்படி செய்யாதீர்கள், இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகும் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லையோ அவரது ஒரு ட்வீட்டு கூட ஒன்று சொல்ல. அவருடைய மகனாக இருக்கின்ற உதயநிதி அவர்களும் ஒரு வார்த்தையை கூட வாயை திறக்கவில்லை. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம அறமும் இல்லை வீரமும் இல்லை, இழிச்சவாயனா இருக்கிறோம். சத்தியமா கோபமா வருது. இவ்வளவே தாண்டி அந்த கன்னட அமைப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குன்னு ஒரு மிரட்டுறாரு. இது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு எவனும் சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கிற மக்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசுக்கும் இலங்கையில் நடந்த சிங்கள அரசுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? இதையும் தாண்டி ஒருத்தர் வந்து அவரோட கடைசி படத்தை பண்ணணும்னு இருக்கிறாரு. அந்த கடைசி படத்துக்கு பண்ணதுக்காக சரி அவர் பண்ணலை, அவர் வேற விஷயம். அவர் இப்போ அரசியலில் வேற வந்திருக்காரு. ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. இவர் தான் வந்து அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்ஸ்டாவில் வேற சண்டை. டிவிக்கு ஃபார் டிஎன் ஏதோ ஒரு கரும ஹேஷ்டேக் ஒன்று போட்டு சாவடிச்சிட்டு இருப்பாங்க. தமிழ் தேசியமும் திராவிடம் நமது இரு கண்கள்னு சொன்னவர் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதுல இருந்து தெரியுதா, நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ஆளணும். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து எனக்கு போர் அடிக்குது நீ ஆளுன்னு சொன்னா இதான் நடக்கும். நம்ம வெக்கமானோ சூடு ரோசம் சொரணை ஒன்றுமே இல்லாமல் இப்படியே தான் இருக்கணும். இதையும் தாண்டி எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, 2020 கொரோனா டைமில் ஒருத்தர் வந்து நான் ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருந்தார், மனிதம் பேசிகிட்டு இருந்தார். அந்த மனிதம் பேசினவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தார். ஆனால் அவரும் வார்த்தை இருக்கல. எவனுக்கும் ஆண்மைங்கிறது ஒரு விஷயமே இல்லை. இவங்க எல்லாரையும் தான் நம்ம தலைவர்னு சொல்லி இவன் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லி கொண்டாடுறோம். எனக்கு புரியலை, எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏதாவது திருத்த வேண்டியிருந்தா தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை.